அன்பான தமிழ் உள்ளவங்களே ஒரு டிவைலேட்டரோட தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்கள் காதல் வாழ்க்கையை ரீசெட் பண்ணுறது எப்படி உங்களுக்கு ஃபேவராக இந்த சுச்சுவேஷனை மாற்றி அமைச்சுக்கணும், நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஃப்யூச்சரில் என்னவாக போகிறீங்க, அந்த கேப் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு ஒரு கைட்லைன் பார்க்கலாம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் தான் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இது ஒரு சீக்ரெட் வெளியில் வரப்போகுது, இல்லை உங்களை சுற்றி நடந்துகிட்ருக்க சில இல்லூஷன்ஸ் மறைய போகுது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க கூடிய சீக்கிரம். மெயினாக உங்கள் காதலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரகசியங்கள், அதாவது காதலில் இல்லை, உங்களை சுற்றி நிறைய ரகசியங்கள் போயிட்டுருக்கு. அதெல்லாம் ஒன்று ஒன்றா வெளியில் வரப்போகுது, பார்ப்போம். அடுத்தது ஃபெமினின் எனர்ஜி. நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. எம்ப்ரஸ் எனர்ஜி. நீங்கள் க்ரியேட்டிவாக பயங்கரமாக பண்ண போகிறீங்க. ஏன்னா உங்களோட வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஃபேவராக திரும்பிட்டுருக்கு. மேபி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். அதுதான் உங்களோட கைடன்ஸ், மெயின் கைடன்ஸ். அடுத்தது இன்னொன்று என்ன பார்க்குறேன், மாஸ்குலின் எனர்ஜி அவங்களோட இன்ட்யூஷன்ஸை ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணலை. இல்லைன்னா நிறைய ரகசியங்கள் வெளியில் வரப்போகுது. ஜஸ்டிஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். ஓ மை காட், இதுதான் நடக்க போகுது. அடுத்தது உங்கள் காதல் வாழ்க்கையில் எனர்ஜி பாருங்கள், ஜஸ்டிஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா டிவைன் ஜட்ஜ்மெண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் காதல் வாழ்க்கையில் ஏதாவது நீங்கள் சொதப்பியிருந்தீங்க, தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குது. நீங்கள் மாஸ்குலின் எனர்ஜியும் சரி, ஃபெமினின் எனர்ஜியும் சரி, இந்த காதலை விட்டுட்டு வேறு ஏதாவது சூஸ் பண்ணியிருந்தீங்க இல்லை சூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு காத்துட்ருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறது, உங்கள் இன்ட்யூஷனை நம்பலை, ஸோ நிறைய சொதப்பியிருக்கீங்க. அதனால் நிறைய தப்புகள் பண்ணியிருக்கீங்க. இல்லைனா இந்த காதலை சூஸ் பண்ண, இந்த காதல் தவிர வேறு எல்லாத்தையும் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில் உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குது. மெயினாக உங்களோட கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபெமினின் எனர்ஜி, நீங்கள் கரெக்டான பாத்தில் தான் இருக்கீங்க. நீங்கள் க்ரியேட்டிவ் இதில் போயிட்டுருக்கீங்க. ப்ளீஸ், வாட் இஸ் த கைடன்ஸ் ஃபார் த கலெக்டிவ் spirits? What they should do to reset their love life? What they should do to reset their love life? உங்கள் லவ் லைஃப்பில் ரீசெட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் ஜஸ்டிஸும் ப்ளே அவுட் ஆகணும். அதாவது டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டும் ப்ளே அவுட் ஆகணும். நீங்கள் பண்ண தவறுகளுக்கான மன்னிப்பும் கோரப்படணும். நீங்கள் தான் உங்களோட அதை விஷயத்தை செய்யணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நீங்கள் ஏதாவது இந்த கனெக்ஷனை தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் சரி பண்ணுற வரைக்கும் இந்த காதல் வாழ்க்கையில் இப்படி தான் இழுபறியாக இருக்கும். ஸ்ரீ ராதா, டிவைன் ஃபெமினின் அண்ட் பலராமா, பிரதர்லி எனர்ஜி, சுப்ரீம் காடஸ். இந்த காதல் தேவதையை நீங்கள் அடையிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரதர்லி எனர்ஜி, உங்களோட ஓன் பிரதராக இருக்கணும் அவசியம் இல்லை. பலராமன் கிருஷ்ணனோட பிரதர் தான். wielder of the protection and loyalty, brotherly love and service, spiritual and moral strength, freedom from the evils of intoxication. நான் தான் சொன்னேன்ல, அதுதான். இதுக்கு நீங்கள் லிட்ரலாக பிரதர்லி எனர்ஜியை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இன்டாக்சிகேஷன், அந்த இல்லூஷன்ஸ், இன்டாக்சிகேஷன், இது பார்த்திங்கன்னா ஓவர் இன்டெலிஜென்ஸும் மென்ஷன் பண்ணுறது. அதாவது ஒரு இருட்டில் மூழ்கி கிடக்கிறது, ஒரு தெளிவு இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டாக்சிகேஷன் அப்படின்னா குடிச்சிட்டு படுத்துக்கிறது, ஒரு பிரச்சனை அதை ஃபேஸ் பண்ண தைரியம்லாம் இருக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. பலராமன் அதுதான், அந்த ஸ்ட்ரென்த்தையும் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த காதல் தேவதையை நீங்கள் வாழ்க்கையில் அடையணும் அப்படின்னா நீங்கள் இந்த பலராமன் மாதிரி, இந்த பலராமனோட எனர்ஜி, அதாவது இவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு நிச்சயமாக ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இருக்குது. அவங்க மேபி உங்களுக்கு பிரதர்லி எனர்ஜி மாதிரி இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஏதாவது நல்ல ஃப்ரெண்ட் இருக்கலாம். நிச்சயமாக இது மாஸ்குலின் சைடு தான், ஃபெமினின் சைடு கிடையாது. ஸோ மாஸ்குலின் எனர்ஜி என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட்டில் எடுத்துகிட்டு கெட்ட விஷயங்கள்லேருந்து வெளியில் வரணும். அடுத்து நீங்கள் பண்ண தவறுகளுக்கான
பரிகாரங்கள் தேடப்படணும். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் நீங்கள் தான் கொண்டு வரணும். நீங்கள் பண்ண தப்புக்கு பரிகாரத்தை நீங்கள் தான் தேடணும். இந்த விஷயத்தில் யூனிவர்ஸ் தேட போதில் யூனிவர்ஸ் தேடினாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் லெசன்ஸ். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெட்டர் நீங்களே தேடிடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து மாஸ்குலின் எனர்ஜியோட கையில் இருக்குது. பாட்டம் டெக் பார்த்திங்கன்னா இந்த இதில் விஷ்ணு, ராதா வந்து கிருஷ்ணர் கிட்ட போகிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பலராமர், ரிமூவர் ஆஃப் ஆப்ஸ்டக்கிள்ஸ். உங்கள் வாழ்க்கையில் இருக்க தடையை நீக்கி வெளியில் வரதுக்கு நிச்சயமாக நீங்கள் ஒரு ஆண் துணை, இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு ஒரு ஆண் துணை தான் கிடைக்க போகுது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வந்துடலாம். ப்ரெசன்ட் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா 5 of Wands. உங்கள் ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை இல்லைனா வந்து கெட்டவங்க அவங்களை சுற்றி நிறைய பிரச்சனை. இந்த 5 of Wands எனர்ஜி தான் அந்த நாய்களும் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதாவது எப்போவுமே நாய் குலைச்சிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், காக் பிளாக்கிங்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற எனர்ஜி 5 of Wands அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது உங்களை சுற்றி இருக்கவங்க நச்சன்னு பேசிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்கள் மனசு சொல்கிறத கேட்க முடியாது. இது வந்து உங்கள் வேணும்னே பண்ணுறது. மேபி உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு இந்த காதல் பிடிக்காமல் இருக்கலாம். கன்னிங் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் தான் பண்ணுவாங்க. எப்படி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, எப்படி இந்த காதல் பற்றி யோசிக்க விடாமல் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் டெக்னிக்கலாக பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இதை பண்ணிகிட்ருக்காங்க. அதை நீங்கள் தாண்டி வெளியில் வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாஸ்குலின் எனர்ஜியோட சப்போர்ட் இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அடுத்து உங்கள் இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணணும், இன்டாக்சிகேஷன்லாம் விடணும். அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9 of Coins. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஃபெமினின் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. கிராஜுவலாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களோட கைடன்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ், உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நீங்கள் கையில் எடுத்துக்கணும். ஹார்ட் ஒர்க் அண்ட் பேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ரிவார்டையும் கொடுக்கும். ஆனால் வந்து ஹார்ட் ஒர்க் போடணும், அதுக்கான எஃபர்ட்டையும் நீங்கள் போடணும். நீங்கள் போகிற பாதை கொஞ்சம் தூரமாக டயர்ஸமாக தான் இருக்கும். ஆனால் வந்து அந்த பாதையை நீங்கள் வந்து கடந்து போனீங்க அப்படின்னா அதோட ரிவார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த 9 of Coins சொல்ல வருது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபெமினின் எனர்ஜி. நீங்கள் ஏதாவது க்ரியேட்டிவ் ப்ராசஸ் எம்ப்ரஸ் எனர்ஜிக்கு அட்டைன் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை கடந்து போகணும். இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு மெயின் அட்வைஸ் என்ன, 6 of Swords எனர்ஜி. நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு காலி பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த நியூ பிகினிங். வாட் இஸ் த ப்ரெசன்ட் எனர்ஜி ஆஃப் திஸ் கனெக்ஷன் ஸ்பிரிட்ஸ்? To reset their love life, what is the present energy spirits? பலராமனை டிஸ்டர்ப் பண்ணுற எனர்ஜி. அஃப்கோர்ஸ் பலராமனை டிஸ்டர்ப் பண்ணுற எனர்ஜி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனம். உங்ககிட்ட உங்களை சுற்றி எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லாமல் பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏமாத்துறது, முதுகில் குத்துறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்குது. நீங்கள் எப்படி வெளியில் வருதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கைடன்ஸ் நீங்கள் ஒரு மாஸ்குலின் எனர்ஜியோட சப்போர்ட் எடுக்கணும். அடுத்தது வந்து உங்கள் இன்ட்யூஷன் கேட்டு நடக்கணும். அடுத்தது கெட்ட விஷயங்கள்லேருந்து வெளியில் வரணும். இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் ஒரு மாற்றம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. ஹார்ட் ஒர்க். இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை ஹார்ட் ஒர்க். அடுத்தது 8 of Cups. நீங்கள் அதாவது என்ன சொல்லுவாங்க, காலுக்கு உதவுற செருப்பை கழட்டினோம், அது வந்து பிஞ்சிருக்கு, நான் வந்து இழுத்து நடக்கிறேன், அது வந்து ரொம்ப வருஷமாக என் கூட அந்த செருப்பு இருந்துச்சு, என் காலெல்லாம் இப்படிலாம் பாதுகாத்துச்சு அப்படின்னு அந்த செருப்போடு சேர்ந்து நீங்கள் என்னென்ன பண்ணீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். எங்கெங்கே போனீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த செருப்புக்கும் தான் தெரியும். ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலுக்கு உதவாத அந்த செருப்பை கழட்டிடுங்க அப்படின்றாங்க. கழட்ட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அடம் பிடிச்சிங்க அப்படின்னா செருப்பு உங்களை கடிக்கலாம், கால் புண்ணாகலாம், கால் புறையோடி போகலாம். ஸோ இவ்வளோ டேஞ்சரஸ் இருக்குது. ஸோ ஸ்பிரிட் சொல்லும்போதே கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட பாதிப்புகள் கம்மியாக இருக்கும். ஏன்னா டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குது, ஜஸ்டிஸும் இருக்குது. நீங்கள் வந்து நான் இஷ்டத்துக்கு பண்ணுறேன், திஸ் இஸ் மை ஓன் லைஃப், நான் வந்து எதுக்கு கேட்கணும் ஸ்பிரிட் சொல்கிறது அப்படின்னு நீங்கள் ஏதாவது ட்ராமா போட்டிங்க அப்படின்னா
கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. நீங்கள் இடத்த காலி பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா மாஸ்குலின் எனர்ஜி. நீங்கள் ஹெல்ப் வேணும் அப்படின்னா ஒரு மாஸ்குலினோட ஹெல்ப் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அந்த ஹெல்ப் எடுத்து நடந்துக்கோங்க. கண்டிப்பாக விக்ட்ரி இருக்குது. நீங்கள் ரிஸ்க் எடுத்தால் எப்படி எப்படி நீங்கள் அமைதியாகவே இருந்தீங்க அப்படின்னா ரிஸ்க் எடுத்தால் தான் உங்களுக்கு வெற்றி உங்கள் வாழ்க்கையில் எட்டி பார்க்குங்கிறது தான் மெயின் கைடன்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெற்றி வந்து ரொம்ப குவிக்காக நடக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா லவ் லைஃப்பில் நம்ம பார்க்கலாம். வாட் வில் பி த ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன்? வாட் வில் பி த ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் ஸ்பிரிட்ஸ்? வாட் வில் பி த ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன்? டூ ஆஃப் கப்ஸ் ரொம்ப அழகாக என் கையில் வருது. ஸோ உங்களுக்குள்ளே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் எத்தனை பெரிய கேப் இருந்தாலும் அதெல்லாம் வந்து அழகாக நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்க. அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ்லாம் ரொம்ப அழகாக எம்ப்ரேஸ் பண்ணிப்பீங்க. டூ ஆஃப் கப்ஸ் ஃப்யூச்சர் எனர்ஜியில் இருக்குது. கண்டிப்பாக வந்து காதலை சொல்ல போகிறீங்க. நான் கேப்ரிகான் எனர்ஜி பார்க்குறேன். ஸோ குவிக் ஆக்ஷன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குவிக் கம்யூனிகேஷன், குவிக் ஆக்ஷன் ரெண்டுமே வந்து ஃப்யூச்சரில் இருக்குது. அதாவது இந்த மாஸ்குலின் எனர்ஜி ஒரு டைமுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுப்பாங்க. எங்கேருந்து ரிஸ்க் எடுப்பாங்க அப்படின்னா கட்டி போட்டிருந்த அந்த நிலையிலேருந்து என்ன தான் ஆனாலும் பரவாயில்ல, நான் அழிஞ்சே போனாலும் பரவாயில்ல, என்ன தான் நடக்குதுன்னு நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து இந்த காதல் கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் ஃபார் தட் டைம். இதுதான் ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிற கைடன்ஸ். அது வரைக்கும் கொஞ்சம் ஃபெமினின் எனர்ஜி பொறுமையாக இருங்க. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து உங்களுக்கு ஃபேவராக திரும்பிகிட்டே இருக்குது. ஸோ இந்த டைமை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் காதலை நீங்கள் வந்து கிரவுண்ட் பண்ணலாம். ஆனால் இன்னொரு வார்னிங் இருக்குது. இந்த 4 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி ஃப்யூச்சர்லேயும் நடக்க வாய்ப்பு இருக்குது. உங்களை கட்டி போட, உங்களை முதுகில் குத்த ட்ரை பண்ணுவாங்க. பட் நீங்கள் அதெல்லாம் எஸ்கேப் ஆகணும். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த இப்பயே எல்லாம் சொல்கிறாங்க, பிரதர்லி சப்போர்ட் எடுங்க, இன்டாக்சிகேஷன் வேண்டாம், இல்லூஷன்ஸ் வேண்டாம், இடத்த காலி பண்ணுங்கள். இதெல்லாமே உங்களுக்கு சொல்கிறது எதுக்குன்னா இந்த ஃப்யூச்சர் 4 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. திரும்ப உங்களை கட்டி போட, இந்த காதலை சொல்லாமல் இருக்க, எல்லா வேலையும் நடக்கும். அதை தாண்டி தான் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது தான் கைடன்ஸ். ஃப்யூச்சர் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் எனர்ஜி என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து நைட் ஆஃப் கப்ஸ். விக்ட்ரி வந்து இந்த மாஸ்குலினுக்கு நிச்சயமாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எமோஷன்ஸ் எல்லாம் பயந்துட்டு ஒதுக்கி வைக்காமல் ஒரு தெளிவோடு இந்த காதலை நோக்கி நீங்கள் போகும்போது நிச்சயமாக வந்து நீங்கள் பயங்கர பவர்ஃபுல், உங்களோட பவரை நீங்களே உணர்வீங்க. அதுக்கு தேவை உங்களுக்கு கொஞ்சம் தைரியம். அடுத்தது வந்து இந்த பிரதர்லி சப்போர்ட் எடுக்கிறது, டைம்லி சப்போர்ட் எடுக்கணும். நான் இன்னொன்று சொல்ல வேணும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக. நீங்கள் வந்து பிரதர்லி சப்போர்ட் ஸ்பிரிட்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துகிற காமிக்கும் பிரதர்லி தான் அப்படின்னு சொல்லி அதில் போய் விழுந்துடாதீங்க. அந்த டிசர்ன்மெண்ட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நிச்சயமாக கைடன்ஸ் இருக்கும். ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக கைடன்ஸ் இருக்கும், இன்ட்யூஷன் இருக்கும். யார் சரியான ஆள், யார் தப்பான ஆள்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் ஆழம் பார்த்து காலை விடுங்க. நாங்கள் ஸ்பிரிட் சொன்னாங்க பிரதர்லி சப்போர்ட்னு சொல்லி காமிக் மாஸ்குலின் கிட்ட போய் மாட்டிக்காதீங்க. திரும்ப சைக்கிள் ரிப்பீட் பண்ணுவீங்க. ஸோ எப்போவுமே வந்து யாரை நம்பணும் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா உங்களுக்கே ஸ்பிரிட் சொல்லுவாங்க. அவங்கள மட்டும் நம்புங்க, எல்லாத்தையும் நம்பாதீங்க. இந்த கேப் எப்படி நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்கன்னு பார்ப்போம். ஸ்பிரிட்ஸ் எப்படி இந்த எனர்ஜிலேருந்து இந்த எனர்ஜிக்கு ட்ரான்சிஷன் ஆகுறது, ஹவு டு ரீசெட் தட், நியூ பிகினிங், இப்படி தான் ரீசெட் பண்ணணும். நீங்கள் வந்து இது ஏற்கனவே பண்ணியிருக்கணும், நீங்கள் பண்ணலை. இது உங்கள் மாஸ்குலின் மேலே இருக்க குற்றச்சாட்டு. உங்களுக்கு கடவுள் வந்து ஒரு கோல்டன் காயின் கொடுத்தாங்க, அதுதான் இந்த ஃபெமினின் எனர்ஜி. பட் அதை நீங்கள் சரியாக போற்றி பாதுகாக்கல. இந்த ஃபெமினின் எனர்ஜி தான் ஒரு டெம்பரன்ஸ் ஏஞ்சல். ஆனால் இதை வந்து நீங்கள் ஏமாற்றிட்டீங்க, நீங்கள் உங்களை துரோகம் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக. இப்போ அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து பென்டிகல்ஸில் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஃபெமினின் எனர்ஜி ஒரு எம்பரஸ் எனர்ஜியில் நிச்சயமாக போய் நிற்பாங்க. இந்த மாஸ்குலின் எனர்ஜி நீங்கள் அவங்கள துரோகம் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட், இத்தனை வலி, இத்தனை வேதனை. அந்த துரோகத்துக்கான மன்னிப்பு நீங்கள் கேட்குற வரைக்கும் இந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். இது வந்து ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு கொடுக்குற தண்டனை நீங்கள் பண்ண துரோகத்துக்கு.
துரோகம்னா என்னவா வேணால் இருக்கலாம். நீங்கள் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய சமயத்தில் ப்ரொடெக்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அவங்கள மதிக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை காதலை பெருசாக எடுத்துக்காமல் இருந்திருக்கலாம். எல்லாமே துரோகம் தான். டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டில் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களுமே பெரிய விஷயங்களாக தான் எடுத்துக்கப்படும். எனக்கு தெரியாமல் செஞ்சுட்டேன் எக்ஸ்கியூஸ்லாம் நம்ம வந்து கடவுள்கிட்ட போய் சொல்ல முடியாது. இங்கே இருக்க மனுஷங்கிட்ட வேணால் சொல்லலாம். கிங் ஆஃப் சோட்ஸ், நேர்மையாக நிற்கணும். அடுத்தது யூனிக்காக இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி இந்த ஃபெமினின் எனர்ஜியை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணதை விடக்கூடாது. இந்த எனர்ஜிக்கு நீங்கள் எப்போ போகிறீங்களோ அன்றைக்கி தான் வந்து உங்களுக்கு இந்த காதல் உங்கள் வாழ்க்கையில் வரதுக்கு ஸ்பிரிட்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப 3 எனர்ஜி. நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உண்மையை ஒத்துக்கணும். நீங்கள் உண்மையை வந்து கோர்ட்டில் போய் ஒத்துக்கணுங்கிற இல்லையோ இந்த ஃபெமினின் எனர்ஜிக்கிட்ட ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகணும். மெயினாக நீங்கள் பண்ண அத்தனைக்கும் சரணாகதின்னு சொல்லுவாங்க. கடவுள்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுருங்க, இந்த ஃபெமினின் எனர்ஜிட்டையும் மன்னிப்பு கேட்டுருங்க. அடுத்து திரும்ப வந்து இல்லூஷன்ஸ், இந்த இன்டாக்சிகேஷன் பின்னாடி போனீங்க அப்படின்னா உங்களோட நியூ பிகினிங் பயங்கரமாக பாதிக்கப்படும். ஏன்னா அது வார்னிங்காக வருது உங்களுக்கு. பேஜ் ஆஃப் வான்ஸ், கிங் ஆஃப் வான்ஸ், உயிர் தெழணும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதில் இந்த ஆஷஸ், ரைசிங் அபவ் த ஆஷஸ், இல்லை ஃப்ரம் த ஆஷஸ், அதாவது சாம்பல்லேருந்து உயிர் தெழுதணும். அது ஃபீனிக்ஸால் மட்டும்தான் முடியும். நீங்கள் அந்த ஃபீனிக்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து ப்ளேஃபுல் எனர்ஜி, பேஜ் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. ரொம்ப சார்மிங்காக, எதை பற்றியும் கவலைப்படாமல் அடுத்தது என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துச்சுன்னா அதை பண்ணிட்டு போயிருங்க. கான்சிக்வன்சஸை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படணும்? கான்சிக்வன்சஸை பற்றி கவலைப்படுறதுக்கு யூனிவர்ஸ் இருக்காங்க, கடவுள் இருக்காங்க. நீங்கள் வந்து ஓவராக கவலைப்பட்டுட்டு இந்த காதலுக்கு துரோகம் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுதான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தேவை தைரியம். அடுத்து உங்களுக்கு தேவை தியாகம். சுயநலமாக இருக்காதீங்க. சுயநலமாக இருக்கிற வரைக்கும் இந்த காதல் கிரவுண்ட் ஆகாது. உங்களுக்கு கொஞ்சம் சுயநல எனர்ஜியும் இருக்குது மேஸ்குலினுக்கு. ஃபஸ்ட்டு நான் என்னோடது அப்படின்ட்டு தான் அடுத்தது. அதாவது நீங்கள் ரொம்ப சுயநலமாக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்கட்டும் அப்புறம் பண்ணுறேன். அதில் வந்து யூனிவர்ஸை நீங்கள் ட்ரிக் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி எதாவது பண்ணீங்க இல்லை பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதை விட்டுருங்க. உங்களுக்கு டிவைன் ஜட்ஜ்மெண்ட் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. நீங்கள் திரும்ப ஏதாவது ட்விஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சிச்சுவேஷன் வந்துடும். ஸோ திரும்ப வந்து சைக்கிள் ரிப்பீட் பண்ணாதீங்கிறது தான் உங்களுக்கான மெயின் கைடன்ஸ். ஸோ இந்த சிச்சுவேஷன்லேருந்து இந்த விக்ட்ரியை டேஸ்ட் பண்ணி நீங்கள் 2 ஆஃப் கப்ஸ் எனர்ஜிக்கு நீங்கள் போகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்ரிஷியேட் பண்ணுற அந்த மனப்பக்குவம். அடுத்தது வந்து இந்த காதலையும் நீங்கள் நேசிக்கிற அந்த ஃபெமினின் எனர்ஜியும் ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த தைரியம். அடுத்தது இல்லூஷன்ஸ்லேருந்து வெளியில் வரும். அடுத்தது நீங்கள் இன்ட்யூஷன் நீங்கள் நம்பணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கிற கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். நீங்கள் வந்து எப்போவுமே 2 கால், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுருந்தீங்க அப்படின்னா சேத்தோடு போயிடுவோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பொறுமையாக ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்த காதல் வாழ்க்கையை கிரவுண்ட் பண்ணலாம் ஈஸியாக. ஆனால் ஃப்யூச்சர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. அது நீங்கள் எடுக்க போகிற இந்த ஸ்டெப்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. இது வந்து டெஸ்டின் எனர்ஜி கிடையாது. நீங்கள் எடுக்க போகிற ஸ்டெப்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களை பிளாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காமிக் ஃபெமினின் எனர்ஜி பேயாட்டம் ஆடிட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் இந்த பேய்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி தெரியாமல் திணறிட்டு இருக்கீங்க. இல்லை அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு சின்ன ஃபீமேல் சைல்டை வச்சு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ட்ராமா க்ரியேட் பண்ணாங்க. நம்ம இங்கே பார்த்த 5 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி திரும்ப ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறது. இது வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் பண்ண கர்மா. நீங்கள் இந்த ஃபெமினினுக்கு பண்ண கர்மா தானே தவிர வேறு எதுவுமே இங்கே கிடையாது. ஒரு மன்னிப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றும், நிச்சயமாக காப்பாற்றும். அந்த மன்னிப்பு கேட்குற பக்குவத்துக்கு வந்துடுங்க. அடுத்தது இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். நீங்கள் உழண்டுகிட்டே இருக்கலாம், ஆனால் ஸ்பிரிட்ஸ் உழண்டுறதுக்கு தயாராக இல்லை. நான் இப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் கேட்கறதுக்கு யாரும் இங்கே தயாராக இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே ரெண்டுமே இருக்குது, ஜஸ்டிஸ் இருக்கும், ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. நீங்கள் இந்த சைக்கிள் இனிமேல் ரிப்பீட் பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரதுக்கான கீ ஆல்ரெடி உங்கள் கையில் இருக்குது. பட் யூ ஹாவ் டு யூஸ் தட் கீ. இந்த கீயை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேன், இல்லை நான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட பைசாக்களை சுத்தமாக ட்ரெயின் பண்ணிட்டுருவாங்க. ஃபினான்ஷியல் லாஸ். இந்த ஃபினான்ஷியல் லாஸ் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு காரணம் நீங்களே தான். ஸ்பிரிட்ஸ் கொடுத்த இந்த மேஜிக் கீயை நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணல. அந்த மேஜிக் கீயை யூஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் லாஸ் திரும்ப நடந்துக்கிட்டே தான் இருக்கும்.
இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் க்ரியேட் பண்ண பேட் கர்மா. இந்த காதல் தேவதையை அப்ரிஷியேட் பண்ணாமல் விட்டுட்டீங்க, அவங்கள இப்படி தனியாக விட்டுட்டீங்க. இன்னொரு விஷயம் நான் இந்த கார்டில் என்ன பார்க்குறேன்னா, இந்த காமிக் எனர்ஜி உங்களை கொல்ற வரைக்கும் நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இதுதான் வந்து உங்கள் மேலே இருக்க குற்றச்சாட்டு. அதுக்கான மன்னிப்பை நீங்கள் தேடுற வரைக்கும், அதாவது நீங்கள் பண்ண பாவத்துக்கான பரிகாரம் தேடுற வரைக்கும் உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அதுதான் இங்கே அந்த பரிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் பார்த்திங்கன்னா அது காதல் தேவதை. அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. அவங்க மன்னிச்சாங்க மனசார அப்படின்னா உங்களுக்கு இந்த கர்மாலேருந்து விடுதலை. இல்லைன்னா இந்த காதல் தேவதையை நீங்கள் பண்ண அந்த விஷயங்களுக்காக நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். பண்ணல, எதிரிங்க அவங்கள கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, அதையும் பண்ணல. இது வந்து ஸ்னோ ஒயிட் வந்து பாய்சன் ஆப்பில் சாப்பிட்டு அவங்க வந்து இறந்துருப்பாங்க. அந்த டிவைன் மாஸ்குலின் வந்து அந்த ஒரு மேஜிக்கல் கிஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க அதுலேருந்து வெளியில் வருவாங்க. அதை வந்து நீங்கள் ரொம்ப டிலே பண்ணிட்டே இருக்கீங்க. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் ரொம்ப கோவமாக இருக்காங்க. நீங்கள் வந்து டைமுக்கு போயிருக்கணும். அந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா டைமுக்கு அவங்க வந்து காப்பாற்றிடுவாங்க. அதுவுமே அவங்களுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே அவங்க நடக்கணும். நீங்கள் அந்த டைமை தாண்டி போயிட்டுருக்கீங்க. அதனால் ஸ்பிரிட்ஸ் உங்களை ரொம்ப கோவமாக இருக்காங்க. அடுத்து இட்ஸ் டைம் டு சூஸ் யுவர் பாத். இந்த கிராஸ் ரோட்டில் இருக்கே அந்த மாதிரி ஏதாவது ட்ராமா போட்டுருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் ஃபினான்ஷியல் லாஸ். மாஸ்குலின் எனர்ஜி மேலே ஸ்பிரிட்ஸ் கொஞ்சம் காண்டாக தான் இருக்காங்க. மன்னிப்பு இதுதான் உங்களுக்கு தேவை. இப்போ இது வந்து ஆஃபர் பண்ணுறது தான். பட் இந்த ஆஃபர் உங்களால் எப்போ பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மன்னிப்பு. கர்மா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் நான் வந்து ஒரு பேபி ட்ராப் பார்க்குறேன். ஃபினான்ஷியல் லாஸ். இந்த ஃபெமினின் எனர்ஜியை பிளாக் பண்ணுறதுக்கு இந்த காமிக் எனர்ஜி பார்த்திங்கன்னா என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே எல்லா கீழ்த்தரமான வேலையும் பண்ணிகிட்ருக்கு. அது உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா கூட இருக்கவங்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு மேலே பொறாமப்பட்டவங்களா இருக்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் வில் ஹேப்பன் டு த காமிக் அண்ட் திஸ் சைல்ட்? What will happen to the karmic and the child? What will happen to the karmic and the child? எவ்வளோ ஸ்பிரிட்ஸ் வந்து உடனே ஆன்சர் பண்ணிட்டாங்க. நான் என்ன இங்கே பார்க்குறேன் அப்படின்னா, இந்த காமிக் வந்து நிறைய ஸ்பெல் ஒர்க் பண்ணுது. அடுத்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமிக் உங்களை பேக் ஸ்டாப் பண்ணுது. ஃபினான்ஷியலாக உங்களுக்கு சக்ஸஸ் வரக்கூடாதுன்னு பண்ணுறாங்க. பட் நான் என்ன இங்கே பார்க்குறேன் அப்படின்னா, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில் தான் சாவு அப்படின்ற மாதிரி இந்த காமிக் ஃபெமினின் எனர்ஜி பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க உங்களை பேக் ஸ்டாப் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு அதெல்லாமே பேக் ஃபயர் ஆக போகுது. ஸ்பிரிட்ஸ் வந்து அது எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அது குலநரித்தனம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சிரிப்பு தான் வருது இந்த கார்டை பார்க்கும்போது. இது ஆக்சுவலாக இது ஸ்பிரிட்ஸோட எனர்ஜியை தான் நான் பிக் பண்ணுறேன். இவங்க கண்டினியூஸாக ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்பிரிட்ஸ் வந்து கள்ளத்தனமாக நீ பண்ணு, நீ என்ன வேணால் பண்ணு, எவ்வளோ வேணால் ஆடு, உனக்கு ஒரு ஆப்பு கீழே இருக்குது, அது பார்க்காம நீ ஆடிட்டுருக்க, ஆடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 6 ஆஃப் பென்டிகிள்ஸ். நிச்சயமாக வந்து உங்களுக்கு இந்த சுச்சுவேஷனில் வந்து விக்ட்ரி கிடைக்கும். ஸ்பிரிட் சொல்கிறாங்க இந்த வெற்றி வந்து உங்களுக்கு பாதுகாப்பானது. இந்த 6 ஆஃப் பென்டிகிள்ஸ் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல், நம்ம இங்கே பார்த்தோம் 6 ஆஃப் வான்ஸ், 6 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அது வந்து டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்குது. அந்த டிவைன் இன்டர்வென்ஷன் உங்களுக்கு வாழ்க்கையில் வரணும் அப்படின்னா நீங்கள் கேட்க வேண்டியது ஒரு மன்னிப்பு. அடுத்தது பண்ண துரோகத்துக்கு பரிகாரம் தேடுங்க. டிலேவும் துரோகம் தான். பண்ண வேண்டிய டைமில் பண்ணாமல் இருக்கிறதும் துரோகம் தான். நீங்கள் உடனே வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அப்பாவி மாதிரி ட்ராமா போடாதீங்க. ஸோ இதெல்லாம் இனிமேல் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் கேட்குற மன்னிப்பை நீங்கள் கேட்டு தான் ஆகணும். அது வந்து சீக்கிரமாக கேட்குறது உங்களுக்கு நல்லது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கார்டே வர்றது பேட் வைப். நீங்கள் ஏன் உங்களுக்கு வாழ்க்கையில் பேட் வைப் இருக்குன்னா சூஸிங் மணி. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த காதல் தேவதையை விட்டுட்டு காசை தேர்ந்தெடுத்துட்ருக்கீங்க. காப்பி கேட். இந்த காமிக் எனர்ஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா காப்பி கேட். இந்த ஃபெமினின் மாதிரி ட்ரை பண்ணி நடிச்சிட்ருக்க ஒரு காப்பி கேட். இந்த காப்பி கேட் தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை க்ரியேட் பண்ணுது. அடுத்தது சிஸ்டர் வாண்ட்ஸ் டு கண்ட்ரோல். இந்த காப்பி கேட். அடுத்தது இன்னொரு எனர்ஜி பார்த்திங்கன்னா இந்த மாஸ்குலின் எனர்ஜியோட சிஸ்டர் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் இங்கே 5 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. அது கண்டிப்பாக வந்து ஃபெமினின் எனர்ஜி தான் இதை வந்து பண்ணுறது. மோஸ்ட்லி 2 ஃபெமினின் எனர்ஜி இதோட பார்த்தாச்சு. ஒன்று வந்து காப்பி கேட், இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாஸ்குலினோட சிஸ்டர் வந்து மாஸ்குலினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சப்பா உங்களுக்குலாம் ஒரு வேலையே இல்லையா?
அவங்க லைஃப்னு ஒன்று இருக்குமா இருக்காதுன்னு எனக்கு தெரியல சீரியஸாக. இது வந்து தான் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியாத ஒரு லோ வைப் எனர்ஜி தான் இதெல்லாம் பண்ண முடியும். அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து வாழ்கிறதுக்கே வாழ்க்கை இருக்காது. அதுங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ இந்த மாதிரி அடுத்தவங்க வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு உட்காந்துருப்பாங்க. அதுக்கு வந்து இந்த மாஸ்குலின் எனர்ஜி இடம் கொடுத்துட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கான்சிக்வன்சஸ் இந்த ஃபினான்ஷியல் லாஸ். அது நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் கண்ட்ரோல் பண்ணலாம். அன்டில் நீங்கள் பாப்பர் ஆகிற வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸ்பிரிட்ஸ் வந்து தயங்க போகிறதில்ல. உங்களோட ஃபினான்ஷியலாக ட்ரைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும். அதுதான் உங்களுக்கான பனிஷ்மெண்ட். ஏன்னா நீங்கள் ஒரு தடவை ஸ்பிரிட்ஸ் கொடுத்த கோல்டன் காயினை மதிக்கலை, உதாசீனப்படுத்திட்டீங்க. அதனால் வர விளைவு தான் இது. காடஸ் ராதா இந்த காதல் தேவதையை வந்து புறக்கணிச்சிட்டிங்க. அதாவது புறக்கணிக்கிறதுன்னு இல்லை, அதுக்கான மரியாதை நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிறதான். அது தேவதை அது பாட்டுக்கு வேலையை பார்க்குறோம். ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ். இதுதான் ஸ்பிரிட்ஸ் உங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்கள் வந்து வெத்து வாய் பேசி பிரயோஜனம் கிடையாது. ஆக்ஷனில் காமிங்க, அப்போ தான் வந்து நாங்கள் நம்புவோம் அப்படிங்கிறாங்க. அந்த ஆக்ஷனில் உங்களோடது இருக்க வரைக்கும் உங்களோட ஃபினான்ஷியல் லாஸை யாராலையும் தடுக்க முடியாது. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ ஆர் நாட் அ ஃபெயிலியர், யூ ஆர் லேர்னிங் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ் ஆர் லேர்னிங் ஃப்ரம் த சுச்சுவேஷன். அதான் நீங்கள் ஃபெயிலியர் நினைக்கணும் அவசியம் இல்லை. யூ கேன் லேர்ன் ஃப்ரம் த சுச்சுவேஷன். அந்த லேர்னிங் என்னென்னா, இந்த காதலை போய் கிரவுண்ட் பண்ணுறது, அடுத்தது மன்னிப்பு கேட்குறது, இந்த ஃபெமினின் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், நேர்மையாக நடந்துக்க கற்றுக்கோங்க. அடுத்தது அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க. சிஸ்டர் வாண்ட்ஸ் கண்ட்ரோலு, மதர் வாண்ட்ஸ் டு கண்ட்ரோலு, மை டாக் வாண்ட்ஸ் டு கண்ட்ரோலு. என்ன கடவுளே, சீரியஸாக யுவர் கவுண்டர் பார்ட் ஓன்ட் ஹெல்ப் யூ. இது வந்து ஃபெமினின் எனர்ஜிக்கு. இந்த மாஸ்குலின் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா திரும்ப நான் கவர்டு எனர்ஜி தான் பார்க்குறேன். ஒரு கோழைத்தனம், அந்த கோழைத்தனத்தினால இன்ஆக்ஷன் இருக்கிறது. அதனால ஸ்பிரிட்ஸ் வந்து வச்சு செஞ்சிட்ருக்காங்க மாஸ்குலின் எனர்ஜியை. அதனால் இது வந்து இந்த காடஸ்க்கு ஒரு கைடன்ஸ். டோன்ட் ட்ரஸ்ட் ஹம். நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு. அவங்களுக்கு நிறைய பாடம் எடுக்க வேண்டியிருக்கு, எடுத்து அனுப்புகிறோம் அப்படின்றாங்க. ஸோ மாஸ்குலின் எனர்ஜி நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் நிறையா இருக்குது. 3rd house. லுக் பியாண்ட் அசம்ஷன்ஸ். நீங்கள் வந்து உங்களோட அசம்ஷன்ஸை தாண்டி எது உண்மை எது பொய்ன்னு புரிஞ்சுக்க கற்றுக்கணும். மே மந்த் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்க போகுது. You are precious. Wow. Be selfish. Feminine energy, be selfish. இந்த மாஸ்குலினுக்குலாம் நீங்கள் கருணையே காட்டாதீங்க. அதான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க. ரெப்புடேஷன், இந்த மாஸ்குலினோட ரெப்புடேஷன் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆக போகுது. ஏதாவது போலீஸ் கேஸில் மாட்ட போகிறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது. மாஸ்குலின் எனர்ஜி இது நீங்கள் பண்ண தவறுகளுக்கான தண்டனை. ஏன்னா நீங்கள் வந்து மாயையை தேடி போயிட்டீங்க. யூ ஆர் ப்ரீஷியஸ். இந்த கோல்டன், இந்த டைமண்ட் வந்து நீங்கள் ரொம்ப மிஸ்ட்ரீட் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கான கான்சிக்வன்சஸ் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க. டோன்ட் லெட் தெம் சே எக்ஸ்கியூசஸ். டிவைன் ஃபெமினன் அவங்க ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொன்னாங்க, உங்களுக்கு நீங்கள் கேட்குற கிளாரிட்டி இல்லைன்னா நீங்கள் டிமாண்ட் பண்ணுறத அவங்க பண்ணலை அப்படின்னா ஜஸ்ட் வாக் அவே. ஏன்னா நீங்கள் காடஸ், நீங்கள் தான் ராதா. ஆனால் இன்னும் மாஸ்குலின் எனர்ஜி வந்து இந்த கிருஷ்ணரோட எனர்ஜியில் வரல. சீயிங் த ரியாலிட்டி. அவங்களுக்கு வந்து ஸ்பிரிட்ஸ் பாடம் எடுத்துகிட்ருக்காங்க. லெட் தம் லேர்ன் ஹிஸ் லெசன், லேர்ன் தேர் லெசன். நாட் யுவர் பிளட், நாட் யுவர் பிளட். மேபி இது வந்து ரொம்ப ரேரஸ்ட் அண்ட் ரேர் கேசஸ், ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். ஏதாவது வந்து ஒரு பேபி ட்ராப் இல்லைனா அவங்க ஃபேமிலியில் ஏதாவது ஒரு குழந்தைய வச்சு ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா தே ஆர் நாட் யுவர் ஃபேமிலி பிளட் ஆர் நாட் யுவர் பிளட். உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் குழந்தைங்க இருந்தது அப்படின்னா தட் இஸ் நாட் யுவர் பிளட். ஸோ வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ் டு திஸ் மாஸ்குலின் எனர்ஜி. இது எல்லாத்துக்கும் பொருந்தது, பட் ரேர். மூவ்ட் ஆன். ஃபெமினின் எனர்ஜி இஸ் ஆல்ரெடி மூவ்ட் ஆன். அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஃபெமினின் எனர்ஜியை நீங்கள் கிரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபெமினின் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் திரும்ப வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆக்ஷன். உங்களுக்கு தேவை ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் இல்லைன்னா இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகும். அதை தான் இந்த கனெக்ஷன் இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த எனர்ஜியை நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணால் மட்டும்தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. 3rd பார்ட்டி, காப்பி கேட், சிஸ்டர், அட்டென்ஷன். உங்களுக்கு தேவை அட்டென்ஷன். கார்ட் கட்.
உங்களை சுற்றி நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. நோ ரெஸ்பெக்ட். இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு அவங்கள சுற்றி இருக்கவங்ககிட்ட மரியாதையே கிடையாது. அடுத்து இந்த மாஸ்குலின் எனர்ஜி வந்து அட்டென்ஷன் எது மேலே போடணும் அப்படின்னா இந்த கனெக்ஷன் மேலே போடணும். அவங்களுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் எனர்ஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதெல்லாம் அவங்க கட் பண்ணணும். நான் பாஸ்ட் ரீடிங்லேயே சொல்லியிருந்தேன், அவங்க மேலே நிறைய நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அவங்க கிளென்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து அவங்க அந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லலாம் கட் பண்ணணும். இந்த காமிக் எனர்ஜியும் கட் பண்ணணும். நவம்பர் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக். யூ கேன் எஸ்கேப் சைக்கிள்ஸ் இஃப் யூ ஸ்டாண்ட் அப். ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் டு திஸ் மாஸ்குலின். அவங்க வந்து எப்போது இந்த சைக்கிளை எஸ்கேப் பண்ண முடியும் அப்படின்னா தே நீட் டு ஸ்டாண்ட் அப். அதாவது இது ரொம்ப பேட் கர்மா. யா, ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப ஈஸியான விஷயம். என்றைக்கு வந்து ஒரு விஷயங்கள் வந்து நம்மளை தாண்டி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அது ஒரு விஷயம் நாம் தப்பு பண்ணியிருப்போம், இல்லைன்னா நம்ம கற்றுக்க வேண்டிய பாடத்தை கற்றுக்கல. இந்த மாதிரி ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க. சிஸ்டர் வான்ஸு, மதர் வான்ஸ் டு கண்ட்ரோலு, அப்புறம் வந்து இந்த குழந்தைங்களாம் வச்சு ட்ராமா க்ரியேட் பண்ணிக்கலாம். வெட்டு 1 துண்டு 2 தாங்க. ஆமாம் இல்லை அவ்வளோதான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது இந்த மாடர்ன் வேர்ல்டில். ஐ வில் ரீச் அவுட். இந்த மாஸ்குலின் ஃபெமினினுக்கு சொல்கிறாங்க, நிச்சயமாக தே ஆர் கோயிங் டு ரீச் அவுட். வேர் ஒரு க்ரௌன் வித் ப்ரைட். நீங்கள் தான் காடஸ் எனர்ஜி ஃபெமினன். நீங்கள் எப்போவுமே பவரில் இருக்கீங்க. யூ ஆர் அந்த ரைட் பாத். லீப் ஆஃப் ஃபெய்த். இந்த மாஸ்குலின் கண்டிப்பாக லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்க போகிறாங்க. த டிஎம் ஃபெயில் டு ரியலைஸ் யுவர் வேல்யூ. மாஸ்குலின் எனர்ஜி இந்த ஃபெமினனோட வேல்யூவை கற்றுக்க தவறிட்டாங்க. இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறது எல்லாமே வாய்டு, வெறுமை. அவங்க வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வெறுமை. இந்த மாஸ்குலின் வந்து இந்த போலீஸ், இந்த ரெப்புடேஷன் ட்ராமாலேருந்தெல்லாம் தப்பிக்கலாம் எப்போ அப்படின்னா இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ண உண்மையான முயற்சி எடுக்கும்போது ஸ்பிரிட்ஸ் உள்ள ஸ்டெப் இன் பண்ணி இந்த மாஸ்குலினை காப்பாற்றுவாங்க. ஸோ அவங்க பண்ண வேண்டியது இந்த மாதிரி ஏதாவது ஃபீமேல் சைல்டோட ட்ராமா லைஃப்பில் போயிட்டு இருந்தது அப்படின்னா அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஒன்று, தட் இஸ் நாட் தேர் சைல்டு. இல்லைனா அது வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே ட்ராமா அப்படின்னா ஃபேமிலிக்குள்ளே ஏதோ கன்ஃபியூஷன், அந்த ஃபேமிலியில் எந்த பர்சனலாக பிரச்சனை வருதோ தே ஆர் நாட் தேர் பிளட். இட்ஸ் அ ட்ராமா. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டாண்ட் பண்ண வரைக்கும், இதுக்கான ரெமெடி நீங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் யூ கேனாட் எஸ்கேப் சைக்கிள்ஸ். இது திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த சைக்கிள் நீங்கள் ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபிகர் அவுட் த ட்ரூத். நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணுற வரைக்கும் இந்த ஃபெமினின் எனர்ஜி, பி செல்ஃபிஷ். நீங்கள் ரொம்ப ப்ரீஷியஸ். ஸ்பிரிட்ஸ் வந்து யாருமே வந்து இந்த மாஸ்குலினுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்களோட இன்டென்ஷன் வந்து ரொம்ப பியூராக இருக்கிற வரைக்கும், அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் ஸ்பிரிட்ஸ் வந்து ஸ்டெப் அவுட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இந்த ஃபெமினின் எனர்ஜி வந்து மூவ்ட் ஆன். அவங்க வாழ்க்கையில் அவங்க பார்த்துட்ருக்காங்க. இப்போ இந்த மாஸ்குலின் மேலே ஃபோக்கஸ் இருக்கிறதுனா ஜீரோ ஃபோக்கஸ். அவங்க வந்து இட்ஸ் லைக் வாட்சிங், என்ன சொல்கிறது, இது வந்து இட்ஸ் லைக் ஒரு வெளியில் நடக்கிற ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ணுற மாதிரி தான் அந்த ஃபெமினினோட. இந்த ராதாவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட முகத்தில் இருக்க அந்த ஷாலோட வச்ச முகத்தை அப்படி கவர் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஆக்சுவலாக இந்த மாஸ்குலினுக்கான ஒரு இதுதான். அவங்க வந்து இது முகத்தை கூட பார்க்க தயாராக இல்லை. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிறது அந்த ஃபெமினின் எனர்ஜி. அவங்களோட க்ரோத்தில், அவங்களோட ஃப்யூச்சரில் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜி. ஸோ இந்த மாஸ்குலின் வந்து இந்த ரியாலிட்டியை பார்த்து இந்த ட்ராமாலேருந்து வெளியில் வந்தால் மட்டும்தான் இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகும். இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தாது. இன்னொரு விஷயம் நான் இந்த சைல்ட்லேருந்து பார்க்கணுன்னா உங்களோட சோல் சர்ச். அதாவது இது வந்து இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சோல் சர்ச் தேவை. உங்களோட பாரம்பரியம் என்ன, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, மேபி இது பாஸ்ட் லைஃப்பில் இருக்கிற ஒரு எனர்ஜியாக கூட இருக்கலாம். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வசந்தத்தை நோக்கி திரும்பும். இந்த மாஸ்குலின் எனர்ஜி இந்த ட்ராமாவெல்லாம் விட்டு வெளியில் வர வரைக்கும் வாக்கவே தான் 8 ஆஃப் கப்ஸ் தான். உங்களுக்கு இடத்த காலி பண்ணுங்கள், அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸ்பிரிட்ஸ் உங்களை ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, யூனிவர்ஸும் உங்களை சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. இது வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட், தண்டனை எதுக்கு அப்படின்னா இந்த ஏஞ்சலை வந்து நீங்கள் காயப்படுத்தியிருக்கீங்க, அடுத்தது அவங்கள பாதுகாக்கலை. ஸ்பிரிட்ஸ் உங்களை வந்து பாதுகாக்க தான் அனுப்பிச்சிருக்காங்க. நான் 420 பார்க்குறேன். நீங்கள் ஏதாவது ஃப்ராட் இல்லைன்னா ஏதாவது ஃப்ராட் கேஸில் மாட்டலாம். 420 வெளியில் வரல, பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த சுச்சுவேஷனை எஸ்கேப் பண்ணணும் அப்படின்னா
நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணணும். அந்த பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு குழந்தையால் பிரச்சனை இருந்ததுன்னா அது உண்மையை கண்டுபிடிக்கணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சிஸ்டர் கண்ட்ரோலு, காப்பி கேட் கண்ட்ரோலு அப்படின்னு ஏதாவது கண்ட்ரோல் ட்ராமா போட்டுருந்தாங்க அப்படின்னா வந்து உங்கள் வாழ்க்கை கண்ட்ரோலை நீங்கள் கையில் எடுக்க பாருங்கள். அதுதான் அந்த காதலை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த ஃபெமினல் எனர்ஜி வெயிட் பண்ண போகிறாங்களா அப்படின்னா இல்லை, ஷீ இஸ் நாட் வெயிட்டிங். ஏன்னா அவங்க ராதா 402 பார்த்திங்கன்னா ஸ்ரீ சாய்பாபாவை ஷிரடியில் சந்திக்கவும் எல்லாம் சரியாகும். ஸோ நீங்கள் ஏதாவது ப்ரே பண்ணியிருக்கீங்க, இப்போது நான் வரேன் விசிட் பண்ணுறேன் அப்படின்னு, இந்த கர்மாவை நீங்கள் கிளென்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஷிரடி போங்க, பாபா கோயிலுக்கு போங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு வார்னிங் 694. தவறான வழிகளை கடைப்பிடிக்காதே, கவனமாக செயல்படு. ஸ்ரீ சாய்நாதரை நினை, சரியான வழி புலப்படும். நீங்கள் ராங் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கீங்க, அதுதான் பாபாவும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. தவறான வழிகள் போகாதே, சரியான வழிகளை கடைப்பிடி. உங்களுக்கு எது சரி இருந்தால் இங்கே தொலைஞ்சு போனீங்க, இதுதான் உங்களுக்கு வழி, இதுதான் உங்களுக்கு நான் பாத். இந்த சரியான வழியை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. அதுக்கு பாபாவோட பிளெஸ்ஸிங்கும் இருக்குது. ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ.